ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, சண்டே விலாக். அதோடைய ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் எடுத்தோடனே முட்டையை நான் வேக போட்டாச்சு. அதுக்கடுத்து சிக்கனுடைய மேரினேஷன் தான் போய்கிட்டு இருக்குது. சிக்கன் 65 மசாலா, தனி மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் லெமன், உப்பு, தயிர், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அதை லாஸ்ட்டாக கொதிக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும். அப்போ தான் நல்லா மசாலாவோடு சிக்கன் வந்து நல்லா ஊறி வந்துருக்கும். ஸோ நம்ம நெய்ச்சோறுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு தான் நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நான். ஸோ அப்புறம் பாத்திரம் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், அப்புறம் வந்து நெய், தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் பிரிஞ்சி இலை, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாழை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. அப்புறம் வந்து மசாலா நம்ம என்னென்ன சேர்த்தோம்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் சோம்புத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள், இது மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுதான் நம்ம இந்த நம்மளுடைய நெய்ச்சோறுக்கு வந்து கலர் கொடுக்குறதே. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நுர கொட்டி வரட்டும். ரொம்ப கொதிக்க விட வேணாம். நுர கொட்டினதோடு என்ன செஞ்சுங்க, ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம களைஞ்சி வச்சுருக்கக்கூடிய அரிசியை, சீரக சம்பா அரிசியை அது கூட போட்டு நல்லா புதினா கொத்தமல்லி தலையை நல்லா கழுவி நம்ம அதையும் போட்டு மூடியாச்சு. அரிசியும் தண்ணி சேர்ந்து வரட்டும். அதுக்கடுத்து நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கடுத்து குழம்புக்கு தான் நம்ம வந்து இப்போ மசாலா அரைக்க போகிறோம். தேங்காய், அப்புறம் வறுத்த நிலக்கடலை, சோம்பு, தக்காளி எல்லாமே சேர்த்து போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து எண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய மட்டன் அதோடு சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. நல்லா அந்த மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விடுற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுருங்க. நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய், நிலக்கடலை, சோம்பு, தக்காளி எல்லாமே சேர்த்து போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதையும் நல்லா போட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசில் போட்டு மூடி வச்சுருங்க. எனக்கு வந்து ஒரே விசிலே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2-3 விசில் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு விசில் வச்சு மூடி விட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு வந்து நல்லா தம் முடிஞ்சதுக்கப்புறமா நெய்ச்சோறும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் முட்டை, மாம்பழம், மட்டன் கிரேவி, அப்புறம் சிக்கன் 65 வச்சு எங்களோட சண்டே லஞ்சை வந்து சூப்பராக முடிச்சாச்சு. நீங்கள் என்ன சண்டே சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.